Hi friends, today I am going to tell about 59th திவ்யதேசம் திருவிஷன் திருவள்ளூர். பெருமாள் வீரராக பெருமாள் புஜங்க சயனம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் கனகவள்ளி தாயார் விமானம் விஜயகோடி விமானம் தீர்த்தம் வர்த்தக பாபன் தீர்த்த பாபநாச தீர்த்தம் பிரதிஷ்ணம் சாலிஹேத்திர மகர்ஷி திருமங்கையாழ்வார் 10 பாசரங்கள் திருமேசையாழ்வார் 2 பாசரங்கள் பாடியுள்ளார். சென்னைக்கு அருகே திருவள்ளூர் அருகில் ரயிலிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பெருமாள் சயன கோலத்தில் வீரராக பெருமாள் ரகுகுலத்தில் பிறந்ததால் ராமனாகத்தான் ராமர் தான் ராகவன் என்ற பெயர் சூட்டிக் கொண்டார். விஜயராகவன் என்றால் வெற்றி பெற்றவர் என்று கொள்ள வேண்டும். வீரராகவன் என்றால் எத்தனை பேர் வந்தாலும் எதிர்த்து வந்தாலும் துளியும் தயங்காமல் வீர பராக்கிரம சரிய எல்லாவற்றிலும் போரிடக்கூடிய ராமன் வீரராகவன். ஆனால் ராமன் போர்டு இங்க வரவில்லை. ராமன் சயனத்தில் தான் ராமன் சயனத்தில் இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டீர்களா? இங்க யுத்தம் எல்லாம் முடிஞ்சு விட்டு ரொம்ப ஆச்சரியமான சாந்தமான திருப்திகரமாக ராகவ பெருமாள் சயனித்து கொண்டே இருக்கிறார். திருவள்ளூர் பொதுவாக நாம் உள்ளது. திருவள்ளூர் யாதவள்ளூர் என்றது இந்த இடத்தில் தான் நான் படித்துக் கொள்ளுதேன். கிங்குஷம் கிங்கு யுகம் என்று சொல்வார்கள். பெருமாளுக்கு கிங்கு கிரிதரன் என்ற திருநாமம். திருவள்ளூர் என்ற மருவி திருவுளவூர் என்று மருவி திருவள்ளூர் ஆயிற்று. வேகமாக எல்லாம் மருவி நிறைய சிதைவுகள் ஏற்பட்டு திருவள்ளூர் என்று போட்டு இருக்கிறோம். ஆழ்வார்பாட்டில் பார்த்தால் திருவள்ளூர் என்று கிடைக்காது, யவளூர் என்று பாடியிருக்கிறார் ஆழ்வார். ஆச்சரியமான ஊர். வைத்திய வீரராக பெருமாளுக்கு யாருக்கு என்ன வியாதி இருக்கிறதோ இந்த புஷ்கரணி ஹிருத பாபநாசினி. ஹிருத என்றால் இருதயம். வெப்பம் கொதிப்பு, இங்கே வெப்பத்தன்மை தொலைக்கப்படுவதால் ஆச்சரியமான புஷ்கரணி கிருத்த நாசினி புஷ்கரணி. ரொம்ப நாளாக புத்திர பேரு கிட்டவில்லை. அந்தனர் ஒருவர் தமது மனைவி புத்திர பேருக்கு வேண்டி சாலிக்கும் என்று பெயர் கொண்டு யாகம் தொடங்கி சாலி என்ற நெல்மணிகள் யாகத்தை செய்தார். யாகத்தின் முடிவில் மகாவிஷ்ணு தோன்றி வேண்டிய வரம் என்ன என்று கேட்க, புத்திர பேர் வேண்டுமென்றால் கேட்க, அப்படியே உமக்கு ஒரு புத்திர பேர் அளித்தோம். நீர் சாலிகிஷம் என்ற புத்திர பேரு பெற்றமையால் உமக்கு பிறக்கும் புத்திரன் சாலியத்திரன் என்ற பெயருடன் பிரசித்தி பெற்று திகழ்வான் என்று கூறி அருள் செய்தார். தினந்தோறும் அவர் மிகுந்த ஈடுபாட்டுடன் பூஜை செய்து வருகையில் எப்போதும் போல் ஒரு நாள் அரிசி மணியாக்கி மாவாக்கி எம்பெருமானுக்கு அமுது படைத்தாருன்னு அதிரில் வருவார்கள் என்று காத்திருந்தார். அந்த விரதத்தை 12 காலம் விடாது பின்பற்றி வந்தார் சாலிகத்திரர். அப்போது எம்பெருமான் தானே ஒரு முதியவர் ரூபத்தில் வந்து உணவு கேட்க தாம் வைத்திருந்த மாவில் பாதியை கொடுத்தார் சாலிகத்திரர். அதை உண்ட பின்பு தமது பசி அறவில்லை என்றும் முதியவர் கேட்க தனக்கு வைத்திருந்த சிறு மீதி மாவினையும் கொடுத்தார். அத்தனையும் உண்டு முடித்து எம்பெருமாள் உண்ட மயக்கத்தால் மிக்க களைப்பாக உள்ளது, படுக்க சற்று இடம் கொள்ள வேண்டும் என்று எங்கு படுப்பேன் என்று சாலிகத்திரர் தனது பர்ணக சாலைக்கு கூட்டிக் கொண்டு இங்கே தேவுடையது இங்கே சமாளிக்கலாம் என்று சொன்னார் என்று கீழ் சொரூபத்தை மாற்றி எம்பெருமான் கிழக்கே திருமுகம் வைத்து சயனித்தார். அப்போது என்ன வர வேண்டும் என்று கேட்க, திருக்கோத்தில் எம்பெருமான் இவ்விடத்திலே அருள்பாலிக்க வேண்டும் என்று சாலிகோத்திர முனிவர் வேண்ட எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் மூர்த்தியும் அங்கேயே அவ்வனமே சயன திருக்கோலத்தில் இருந்துள்ளார். எம்பெருமான் தாமே வந்து முனிவரிடம் ஹிங்கிருத்தியம் படுக்கை எல்லா எங்கே என்று கேட்டதால் வடமொழியில் ஹிங்கிருத்தியம் என்றால் தமிழில்
எவ்வளூர் என்று ஆயிற்று. எம்பெருமானுக்கு கிங்கிருத்திதாசன் அவ்விடத்து கிடந்தான் என்று திருநாமம் ஆயிற்று. தை அமாவாசையின் எல்லாம் பக்தர்களுக்கும் தரிசனம் தர வேண்டும் என்று இன்றும் தை அமாவாசை புஷ்கரணியில் 1,00,000 பேர் நீராட வருகின்றார்கள். அந்த புஷ்கரணியில் வெள்ளம் கரைப்பது என்று வழக்கம் வைத்திருக்கிறார்கள். நாம் வெள்ளம் வாங்கி கொண்டு போக வேண்டும். வெள்ளத்தை மெதுவாக கரைத்து வியாதி அத்தனையும் தீர்த்துவிட என்று தீர்ந்துவிடும் என்பது ஐதீகம். கிருத்திய நாசினி ஏற்றம், கிருத்தி நாசினிக்கு ஏற்றம். இன்னொரு விதமாக லட்ச பிரபதேவி சிவபெருமான் மனைவி, அவர்தான் போனார். யாகத்துக்கு சிவன் தடுத்தான். லட்சோப யாகத்துக்கு போக அவர் தடுக்க கேட்காமல் போனார். அங்கு பெரிய ஆபத்து வந்தது. சகிதேவி தானே நெருப்பில் விழுந்து உயிரை மாய்த்து கொண்டார். இங்கு ஒரே கோபம் வீரபத்ர சாமியை அனுப்பி தட்சனை அழித்து விட்டார். அதில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சிவபெருமானுக்கு கோபம் தன் மனைவி அழிந்து போய்விட்டாள் என்று வீரபத்ரனை அனுப்பி அவர் தட்சனை கொன்றதால் தோஷம் ஏற்பட்டு விட்டது. தோஷத்தை போக்கிக் கொள்ள இந்த குளத்திற்கு வந்து கர்த்தக நாசினியில் நீராடி பெருமாளை சேவிக்க அவருடைய சாபத்தை போக்கிக் கொண்டார். இப்படி ஒரு சரித்திரம். இந்த இரணிய காட்டிற்கு பிச்சகாரணியம் என்ற திருக்கோலம். புண்ணிய வர்த்தக விமானம். ஒரு புண்ணியம் பண்ணினால் சாட்சாத் இந்த ஊரில் பண்ணினால் திரும்ப திரும்ப தானம் செய்யலாம். கோவில் பெருமாளை சேவித்து விட்டு வெளியே வரும்போது என்ன ஆசீர்வாதம் பண்ணுவார்கள் தெரியுமா? தரிசனம் பிரார்த்திகஸ்து என்று அர்ச்சகர் சொல்வார். மறுபடியும் இந்த இடத்திற்கு வந்து தரிசனம் செய்ததுக்கு உங்களுக்கு பிராப்தி கிடைக்கும், பாக்கியம் கிடைக்கும். அதுபோல இந்த புண்ணியகார்த்த விமானம் புண்ணியத்தை செய்தால் திரும்ப திரும்ப புண்ணியங்கள் கிடைக்கும். மது கைடவர்கள் என்ற 2 பேரும் அரக்கர்கள் வேதத்தை திருடி கொண்டு போனார்கள். அவர் அழிப்பதற்கு பெருமாள் சக்கரவயத்தை சக்கர மது கைடவர்களை அழித்தது. அந்த அழித்த வெற்றியுடன் இங்கு வீரர் இருக்கிறார். அதனால்தான் வீரராக பெருமாள் விமானம் விஜயகோடி விமானம். இந்த ஊரு ஆச்சரியமான திருக்குளம், புண்ணியகர்த்த தீர்த்தம், விஜயகோடி விமானம். 2 அரக்கர்கள் அழைத்த பெருமாள் எப்போதும் ஜெயித்து கொண்டே இருக்கிறார். அதனால் விஜயகோடி விமானம். இந்த கோவில் பெருமாள் எதற்காக எழுந்துள்ளார் என்றால் அருள் என்னமாய் சயனித்துக் கொண்டிருக்கிறார். நாச்சியார் எழுந்திருக்கிறார் என்று பார்ப்போம். புரு புண்ணியர் என்ற ஒரு அவருக்கு சாலி நெல் விதைகள், அதை வைத்து பெருமாளை ஆதரிப்பார் என்று வேண்டும். பெருமாள் கேட்டதற்கு எனக்கு புத்திர பெயர் வேண்டும் என்று கேட்டார். உனக்கு நல்ல பிள்ளை பிறக்கும் என்று சயனித்து கொண்டார். நெல்மணிகள் கொண்டு நிற்கும் நித்தமும் பெருமாளுக்கு திரு ஆராதனை பண்ணி கொண்டு இருக்கிறார். அவர் ஒவ்வொன்றும் நாளும் சாதித்து கொண்டு இருக்கிறார். ஒரு வருடம் முழுக்க பட்டினியா இருப்பார். தை அமாவாசை என்று ஒரு கைப்பிடி நெல் எடுத்து அதில் மாவை செய்து சமைத்து 1/4 பாகத்தை விருந்தர்களுக்கு 3/4 பாகத்தை தனக்கும் குடும்பத்திற்கும் தனக்காக வைத்துக் கொண்டிருப்பார். ஓராண்டு முன்பு தை அமாவாசை அன்று சாப்பிட போக வேண்டும் என்பதற்கு பார்த்து பெருமாள் ஒரு பிராமணர் வேடம் அணிந்து விருந்தாக பிராமணராக வந்து எனக்கு பசியாக இருக்கிறது, எனக்கு 1/4 பாகம் குடி, போதாது இன்னும் வேண்டும் என்று கேட்டார். 3/4 பாகத்தையும் கொடுத்து சாப்பிட்டு முடித்தார், போய்விட்டார். வந்தவர் புறப்பட்டு போயிட்டார். இனிமேல் 1 வருடம் பட்டினியாக இருந்து சாப்பிடுவார். மறுபடியும் 1 வருடம் பட்டினியாக இருந்து அடுத்த தை அமாவாசை வந்தது. அதை விருந்தாத பிராமணர் வந்தார். எனக்கு பசியாக இருக்குது என்று சொன்னார். 1/4 பங்கை கொடுத்தார். அது போதாதுன்னு 3/4 பங்கையும் வாங்கி சாப்பிட்டார். நன்றாக சாப்பிட்டு விட்டது. ரொம்பவும் மயக்கமா இருக்குது. நான் படுப்பதற்கு எது உள், நான் எந்த இடத்தில் படுக்க வேண்டும் என்று கேட்டார். இதுவே உன் உள், நீங்கள் இங்கேயே படுக்கலாம் சடார் என்று பெருமாள் சாய்ந்து கொண்டார். தன்னுடைய வலது கரத்தினால் இந்த சாலி கிரவத்திர தலையில் தொட்டு அவருக்கு அனுகிரகம் பண்ணிக்கொண்டே சயனித்து விட்டார். பக்கத்தில் விசிறி வீசிக் கொண்டிருந்தார். பெருமாளுக்கு கைங்காரியம் பண்ணி கொண்டிருந்தார். இதே நிலைத்தான் இன்றும் அந்த கோவில் அந்த சேவை சாய்க்கிறார்.
திருவள்ளுவர் வைத்திய வீரராக பெருமாள் சாலிஹோத்திரர் மகாவிஷிக்கு எப்போதும் அனுகிரகம் பண்ணிக்கொண்டே எழுந்தருளியுள்ளார். இனி வேதாந்த தேசிகன் கிங்குகர்தா என்ற சோத்திரம் பாடியுள்ளார். கிங்குகர்த கேசன் தான் திருவருள் இந்த பெருமாள் தான் பாடியுள்ளார். எப்போதும் எது என்னுடைய வீடு என்று கேட்டாரோ அப்போது பெருமாள் இந்த இடத்தில் சயனித்து விட்டார். பெரிய திருவாய்மொழியில் 3ஆம் 10 2ஆம் திருவாய்மொழியில் 10 பாசரங்களை திருவள்ளூர் பெருமாளை பாடியிருக்கிறார். இங்கே மற்றொரு சரித்திரம் சொல்லப்படுகிறது. வீரராக பெருமாள் சொல்லி புஜங்க சயனத்துல இருக்கிறார். கிழக்கு நோக்கி திருமுக மண்டலம். தாயார் கனகவள்ளி தாயார், சொர்ணமயமான தாயார். அவசியம் நாம் சென்று தரிசிக்க வேண்டும். ஆச்சரியமாக எழுந்துள்ளார். ஆனால் இந்த தாயாருக்கு வசுமதி என்ற திருநாமம். தர்ம சேனைபுரம் என்ற ஊர். அந்த ஊருக்கு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு ஒரு மகள் இருந்தால். அந்த மகள் வசுமதி தேவி. இந்த தேவி பெருமாளை திருக்கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார். பெருமாளுக்கு ஆசை வந்தது. பெண் கேட்டார். மாமனார் சொல்கிறேன், ஒரே ஒரு பெண் தான், நான் எப்படி ஓடி விட்டு அனுப்பு? உடனே பெருமாள் உறுதி செய்து கொண்டார். பெண்ணை அனுப்ப வேண்டாம், நான் இங்கேயே பெண்ணுடன் இருக்கிறேன். திருவள்ளுவர் விட்டு எங்கேயும் போக மாட்டேன். என் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு இருக்கிறேன் என்று உறுதி கொடுத்தார். ஆண் பிள்ளை திருவள்ளுவர் பெருமாள் நான் இங்கே விட்டு போகவில்லை என்று நான் உன்னோட இந்த ஊரோடு இருக்கிறேன். இங்கு திருவள்ளுவரிலே எழுந்துள்ளார். வசுமதி என்ற பெண்ணை திருக்கல்யாணம் பண்ணிக்கொண்டு திருமிசை ஆழ்வார் ஒரு பாசரம் திருமங்கையாளர் 10 பாசரமும் காணும் பல்லாண்டும் பாடியுள்ளார். பாசுரங்களும் பல்லாண்டு பாடியுள்ளார். இந்த தை அமாவாசை வந்தால் அவ்வளவு கூட்டம். யாருக்கு என்ன தீராத வியாதிகள் அங்கே போய் பெருமாளை சேவித்து வெள்ளம் கரைத்து அவரை தொழுதால் வீரராக வைத்திய பெருமாள் நமக்கு அனுகிரகம் செய்வார். கனகவள்ளி தாயாரோட அருள் அனைவருக்கும் கிடைக்கும் என்று கூறி நீங்களும் இந்த திவ்ய தேசத்தை சென்று தரிசனம் செய்து தீராத வியாதிகளை தீர்த்து கொள்ளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, பாய்.